exclusive music and movies only at Raj Video Vision, 703 Anna Salai. இன்னைக்கு பூரா ஒரு சண்டை வம்பு இல்லாம பொழுதே போக மாட்டேங்குதே. என்ன செய்யலாம்? அந்த ஒருத்தன் சைக்கிள்ல வர்றான், மாட்டிக்கிட்டான். ஏய், நீ இந்த பக்கிரிசா மகன் கோவிந்தசாமி இல்ல? ஆமா. என்னப்பா ரொம்ப நாளா ஆளைய காணா? என்ன பண்ற? மதுரைல ஒர்க் ஷாப்ல வேலை செய்யறேனே, மாசம் 2000 ரூபாய் சம்பளம். அடேங்க அப்பா, நீ கெட்டிக்காரன்டா. ஆம்பளைன்னா ஒன்ன மாதிரி இருக்கும்டா. பாப்பா கருப்சாமி, பாத்தியா கோவிந்தசாமிய? உன்னோட படிச்சவன், நல்லா படிச்சா, ஒழுங்கான இடத்துல வேலை செய்யறான், மாசம் 2000 ரூபாய் கை நீட்டி சம்பளம் வாங்குறான். நீ படிக்கல, பண்ணி மேய்க்கிற. இவன் கால கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்போது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். நான் ஏன் இந்த கேன பைய கால கழுவி தண்ணியை குடிக்கணும்ன்ற? டேய், யார பாத்தடா கேன பையன்னா? பரதேசி பையன் மகனே. நீ தான் பரதேசி பையன். நீ தான் பரதேசி பையன். அப்படி போடு. நல்ல பிரண்ட் அடிங்கடா. எவனுக்காவது ஒருத்தருக்கு இன்னைக்கு மண்டை உடையணும். அப்பா, எனக்கு இன்னைக்கு நிம்மதி. டேடே முத்து, எங்கடா போற? கடைக்கு போறேனே. கடைக்கா? இந்த 1 ரூபாய் எனக்கு 2 பழம் வாங்கி. வேண்டாம்ப்பா, நானே வாங்கிக்கிறேன். நீங்க என்ன அவ்வளவு தூரம் போயிட்டு நான் வாங்கிட்டு வரேனே. எதுக்குப்பா வம்பு? உங்ககிட்ட 2 பழம் வாங்கிட்டு சொன்னா 1 வாங்கிட்டு வருவேன். எங்கடா இன்னொன்னு கேட்டா அந்த இன்னொன்னு தானே இதுவும் நானே வாங்கிக்கிறேன்ப்பா. இந்த தடவை அப்படி சொல்ல மாட்டேனே. இந்த தடவை எப்படி? பழத்தை தின்னுட்டு தோலை கொண்டு வந்து பழம்பியா? இங்க பாருங்க. கையெடு. நானா உங்கள்ட்ட வந்து நான் கடைக்கு போறேன் வாழைப்பழம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேனா? இல்லப்பா, நான் தான் சொன்னேன். நீங்களே கூப்பிட்டு நீங்களே சொல்லிட்டு இப்ப நீங்களே வேணாம்னா இந்த ஊர்ல என் கௌரவம் என்ன ஆகுறது, நாணயம் என்ன ஆகுறது? அந்த கடைசியா சொன்னீங்க 2, அது என்னது? கௌரவம் நாணயம். அது உங்க ட்ரிக்குங்கற. ஏண்டா அரக்கா டிரவுசர் பையா, காலையில எழுந்திருச்சா ஒரு சிங்கிள் டீக்கு ஊரை 3 சுத்தி வரையாடா. உனக்கெல்லாம் ஒரு கௌரவம், ஒரு நாணயம். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னு வெத்தலை பாக்கு போட்டு மூஞ்சில் துப்பிடுவேன். போடா. என்னது டங்கு டங்குன்னு சத்தம் கேக்குது? ஏதோ புதையில் இருக்கும் இருக்கு. புதையல் புதையல். முத்து, உன் வாழ்க்கையில ஒளி வீசி இருக்கிறா. நல்ல வேலை ஒரு பயனும் பார்க்கல. வானகில ஒரு செம்பு இருக்கு. அவ்வளவு தங்கம், அவ்வளவு தங்க காசு. ஐயோ ஐயோ, தங்க காசு மஞ்சளாவுல இருக்கும். இது என்ன கருப்பா இருக்கு? ரொம்ப நாள் புதைச்சு வச்சிருந்ததுல அதுதான் அப்படி இருக்கு. இதை நம்ம பழனிசாமி அண்ணன் கொடுத்தோம்னா இது எத்தனை லட்சம் பெறும், எத்தனை கோடி போகும் அப்படின்னு கரெக்டா சொல்லிடுவாரு. என்னடா முத்து, சொம்பு கையுமா அலையிற? தெருவா பிச்சை எடுக்கிறியா? இந்த 10 காசு. யார பார்த்து பிச்சைக்காரன்னு சொன்னீங்க? வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. நான் லட்சாதிபதியா கோடீஸ்வரனாங்கிறது எனக்கே தெரியல. அது தெரிஞ்சுக்கத்தான் உங்கள்ட்ட வந்திருக்கேன். உனக்கே தெரியலன்னா எனக்கு எப்படா தெரியும்? என்ன புரு புருங்கற? லாட்டரி டிக்கெட் ஏதாவது வாங்கிருக்கியா? அதெல்லாம் சோம்பேறி பையன் செய்யற வேலை. சொந்த முயற்சியில முன்னுக்கு வரணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கொள்கை வீரன். கூறு கட்டவன்லாம் கொள்கையை பத்தி பேசுறாங்க. நாடே அமைச்சர் எடுத்து போச்சு. அண்ணே, எனக்கு இருக்கிற வசதிக்கு தனி கட்சியே ஆரம்பிப்பேன். கொஞ்சம் கையில காசு இருந்தா தனியா கட்சி ஆரம்பிப்பீங்க. கொஞ்ச நாள்ல அதை கலைச்சிருவீங்க. அப்புறம் எந்த கட்சிக்கிட்டா போறதுன்னு அலைவீங்க. எவரும் சேர்த்துக்கவும் மாட்டான் உங்களை. ஹலோ, அதை விடுங்க. எங்க வீட்டுக்கு பின்னாடி குழி தோண்டினேன். குழி தோண்டியா? எதுக்குடா? செடி வைக்கத்தான். அப்ப இந்த புதையல் கிடைச்சது. இது புதையலா? இதோட மதிப்பு என்னன்னு எனக்கே தெரியலண்ணே. பார்த்து சொல்லுங்கண்ணே. கொட்டு. எங்க தாத்தா பூமிக்கு அடியில புதைச்சு வச்சிருந்தாரா, அதுதான் பாசம் முடிச்சு கிடக்கு. அவ்வளவு தங்கம் எனக்காக சேர்த்து வச்சிருக்காரு. ஏண்டா, நேத்துக்கு குழி வெட்டினிய அதை மூடிட்டியா அப்படியே வச்சிருக்கிறியா? எதுக்கு நேக்குறீங்க? அதுக்குள்ள நீ குப்புற விழுந்து மேல மண்ணையும் போட்டு மூடிக்க. இது ஓட்ட கால்நாடா. அரைனா ஒரணா 2 இதெல்லாம் நீ பிறக்கிறதுக்கு முன்னால உண்டான காசு. இப்ப செல்லவே செல்லாதடா. செல்லாதா? அப்ப ஏன் எங்க தாத்தா செம்ப மண்ணுக்குள்ள போட்டு மூடி வைக்கணும்? உங்க தாத்தா ஒரு பைத்தியக்கார பையடா. ஏண்டா, இந்த ஓட்டக்கால்லாம் வச்சு எடுத்தா நீ தனியா கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னியா? உன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இவ்வளவு பெரிய ஓட்ட. இதை எப்படா நீ அடைக்க போற? அட கடவுளே,
கொஞ்ச நேரத்துல என் மனக்கோட்டையை தூள் தூள் ஆக்கி விட்டாயே. இவர் பெரிய திப்பு சுல்தான் கோட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணா இதை வச்சுட்டு ஒரு 10 ரூபா உனக்கு கடங்கார நாய்க்கு தின்ன மேலண்டா ஏத்த வேண்டியிருக்கு. செல்லாத காசுக்கு எவன்டா 10 ரூபா கொடுப்பான்? இதை எடுத்துட்டு போ. எவனாவது இயம்பித்தாளுக்கு பேரிச்சு பழம் வருவான், அவங்க கிட்ட கொடு. ஒரு டீயாவது. டீயா? நான் எதுக்கு உனக்கு டீ வாங்கி கொடுக்கணும்? நீ யாரா எங்க டீ கேட்க? ஒரு 10 பைசாவது தானே. நானே இதுதான் செலவுக்கு வச்சிருக்கேன். பொறுக்குடா பொறுக்குடா போண்டா தலையா. கால்ல எடுத்து வாயா பொறுக்குடா. நல்லா பொரிச்சு எடுமா. இந்தமா அரிசி அரிச்சு ஒழுங்கா போட்டு இருக்கு. சாப்பிடுக்கண்ணு. டேய் என்ன தின்னுட்டு இருக்கறியா? படுவா. வேலை பாரு வேலை பாரு வேலை பாரு. ஓ என்னைய கத்தி எடுத்து சீவிட்டு இருக்க. வேலை பாரியா? வாங்க 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 தட்டடுமா. இந்தமா தேங்க்ஸ். நல்லபடியா இருமா. தம்பி நீ சொன்னபடியே கோழி பிரியாணி, முட்டை பிரியாணி, மீன் வறுவல், தக்காளி தயிர் பச்சடி, வெள்ளரி வெண்டைக்காய் பச்சடி எல்லாம் ரெடி. இங்கேயே குக்கிங்கா? ஓ குந்திக்கலாமா? குந்துங்க. சும்மா இருக்கண்ணே. அது இல்லம்மா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும்னு நான் தான் இங்க சமைக்க சொன்னேன். ஆமாங்க நாங்க தினசரி பச்சை மிளகாயும் பழைய சோறு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஏதோ உங்க புண்ணியத்துல நீங்க பிரியாணி சாப்பிட போறோம். உங்களுக்கு அடிக்கடி பிறந்த நாள் வரணும், நாங்க பிரியாணியா சாப்பிடணும். அடிக்கடினா என்ன இப்படி அடியாடா? ஏன்டா சேனக்கிழங்கு தலையா, நீ பிரியாணி திங்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு வருஷத்துல 10 தடவைடா பிறந்த நாள் வரும். ஒரு தடவை தான்டா வரும். என்ன சொல்றாங்க? ஒண்ணு இல்ல, சோறுன்னா அந்த மண்டையன் பேயா அலைவா. அப்ப ரொட்டினா நாய் அலைவாங்களா? கச்சி நாய சும்மாறா. அண்ணே உங்க சண்டை நிறுத்துங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள். அவங்க ரொம்ப விரும்புறது நம்ம நாட்டுப்புற பாடலைத்தான். அதனால அவங்கள வாழ்த்தி நீங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு நல்ல பாட்டை பாடுங்க. ஐயோ ஐயோ திடீர்னு பாட சொன்னா எப்படி? அதுக்கெல்லாம் ஒரு கற்பனை யோசனை வரவனா? ஏண்டா உனக்கெல்லாம் ஒரு கற்பனை, உனக்கெல்லாம் ஒரு யோசனை. கண்ணுல விரல விட்டுருவேன். என் ஆத்திரத்தை கிளப்பாத. கையெடுங்க. உன்னை என்ன வெண்பாவாட பாட சொன்ன? ஏதாவது வாயில வந்து உடனே தொலையண்டா. என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? கவிஞர் கண்ணதாசனுக்கு எனக்கும் எவ்வளவு நெருக்கம் தெரியுமா? பக்கத்து பக்கத்து வீடா? அவர் காரைக்குடி, நான் பரமக்குடி. 2 குடி ஒண்ணா இருந்தா நீங்க நெருக்கமாயிட்டீங்களா? ஐயோ அம்மா அண்ணே என்னண்ணே இவெல்லாம் கண்ணதாசனை பத்தி பேசுறான்பா. இங்க பாருங்க, நீங்க ஒத்துக்குறீங்களோ ஒத்துக்க மாட்டீங்களோ, எனக்கு கற்பனைங்கிறது குற்றால அறிவு மாதிரி. அறிவே இல்ல, நீ அறிவு மாதிரியா? போடா குற்றால குருவி. சொல்றது சுலோபங்க, நீங்க பாடி பாருங்க. அண்ணா நீங்க தான் ஒரு பாட்டு பாடுங்களா? அண்ணே நிறுத்துங்க. இது சமைக்கிறடா. நீங்க உணர்ச்சி வசப்பட்ட ஆடி அடுப்புல கால வச்சிருங்க. எல்லாரும் கோயில பக்கம் ஆமா போயிடலாம். இங்க பெரிய பெரிய அடுப்பு. இந்த முத்து பையில எங்கெல்லாம் தேடுறது? ஆறு குளம் எல்லாம் தேடியாச்சு கிடைக்க மாட்டேங்கிறானே. ஏ முத்து முத்து என்னண்ணே என்னடா இங்க வந்து படுத்துக்கிட்ட? பக்கத்துல ஆறு தவறி விழுந்தா நிலைமை என்ன ஆகுறது? போனா போகட்டும்ண்ணே, என்ன பத்தி கவலைப்பட யார் இருக்கா? ஏன் நான் இல்ல? என்ன நீ அறிவிட்டு பேசிட்டு இருக்கிற? நீ வேற நான் வேறயா? பாரு உனக்காக வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த சாத்துக்குடி முறுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வரியா? வா வா என்னண்ணே என் மேல இவ்வளவு வாக்கற? எல்லாம் ஒரு பாசம் தான். இனிமே நீ பணத்தை பத்தி கவலைப்படாத. பாத்தியா? இது ஒரு 100, இது ஒரு 100 வச்சுக்க. எதுக்குண்ணே இதெல்லாம்? இருக்கட்டும் பா ஒரு பக்கம். ஆமாங்கண்ணா, இந்த செல்லாத ஓட்டக்காலெல்லாம் வச்சிருந்திய எங்க? அது என்ன பெட்டிக்குள்ள வச்சு பூட்டி வைக்க முடியும்? அது ஒரு மூலையில கிடக்கு கழுத. ஏன்டா காசை போய் கழுத குத்துறேங்கிற? இந்தா சாத்துக்குடி சாப்பிடுறியா? அந்த ஓட்டக்காலெல்லாம் வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? என்கிட்டயே கொடுத்துறேன். என்ன யோசிக்கிற? இன்னொரு பழம் வேணுமா? இந்தா. ஒரு டீ கேட்டா கூட வாங்கி கொடுக்க மாட்டாரு. இன்னைக்கு செல்லா காசை கேட்கிறானே. சோழியம் குடும்பி சும்மாவா ஆடும்? டே முத்து, இதுல ஏதோ மரமாட்டங்கி இருக்கு. வாழைப்பழத்தை ஊட்டான், ஏமாந்துறாத. என்ன திகைச்சு போய் நிக்கிற? உனக்கு கஷ்டமா இருந்தா உரிச்சு தர்றேன். இல்லண்ணே, அன்னைக்கு நான் டீ கேட்டேன், எட்டி உதச்சிங்க. இன்னைக்கு அன்னைக்கு மனசு கஷ்டமா இருந்தாங்கண்ணா, அந்த நேரத்துல நீ வந்து கேட்ட அப்படி நடந்து போச்சு. வேணா பதிலுக்கு நீ 2 உதவ வச்சுக்க. ஐயோ தப்புனது. இங்க பாரு, வீட்டுக்கு போ. அப்படியே சாப்பிட்டுட்டு அங்க போன உடனே அந்த ஓட்டக்காரன் அவளை எடுத்து எனக்கு தருவியா? ஏன்னா இந்த செல்லாத காசு வாங்கிட்டு போய் என்ன பண்ண போறீங்க? நான் உழைச்சு முன்னுக்கு வந்து நான் தின்ன பழம் உங்க ரூபாய்க்கெல்லாம் வட்டி போட்டு கொடுத்துறேன். ஐயா, இது உனக்கு கடனா கொடுத்தது இல்ல, அன்பா கொடுத்தது. நேத்து ராத்திரி நான் தூங்கும் போது எங்க பாட்டி கனவுல வந்து, அடே பழனிசாமி, இந்த முத்து பைய கஷ்டப்படுறான், அவங்கிட்ட இருக்கிற செல்லாத காசு எல்லாம் நீ வாங்கிட்டு அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணுன்னு சொன்னான். அதான் உங்க பாட்டி. யார்கிட்ட காது குத்துற? இந்த காலத்துல அம்மாவே கனவுல வர மாட்டேங்கிறாங்க, உனக்கு பாட்டி வந்தாளா? என்னப்பா யோசிக்கிற? ஒண்ணு இல்லண்ணே, நேத்து ராத்திரி எங்க தாத்தா கனவுல வந்து, டே முத்து, அந்த செல்லாத காசை யாருக்கும் கொடுத்துறாத, அதை வீட்டுல வச்சிருந்தேன்னா உன் நிறைவேறாத ஆசையெல்லாம் நிறைவேறும்னு சொன்னாரு. அதனால என் ஆசை நிறைவேற வரைக்கும் நான் யாரும் கொடுக்க மாட்டேன். அப்ப நான் பல்லுகள் எல்லாம் உளுந்து போயிரும். உரிச்சு ஒவ்வொரு பழமா தின்னு மட்டும் காசு கொடுக்க மாட்டானா? செல்லாத காசுக்கு இதுக்கு மேல உனக்கு எவன்டா கொடுப்பான்? என்ன மிரட்டுறீங்க? நான் உங்கள்கிட்ட பணம் கட்டனா?
இந்தாங்க உங்க பணம். இரு, இரு, இரு. உங்க பணத்தை வாந்தி எடுத்து கொடுத்துறேன். நீ வாந்தி எடுத்து கொடுத்தா நான் வாங்கிக்குவனா? ஏன் அவசரப்படுற? இந்த பணத்தை வச்சுக்க. இந்த பாரு, உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லு, அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். எனக்கு பெருசா ஒண்ணு வேணாம் அண்ணே. தினசரி 10 படி கறக்குற மாதிரி 2 பசுமாடு வாங்கி கொடுங்க. அதை வச்சு நான் காலத்தை ஓட்டிக்கிறேன். 2 பசுமாடா? 1 2 3 3000. சரிடா, இன்னும் நிறைவேறாத ஆசை உனக்கு என்ன இருக்கு? இப்படி திடீர்னு கேட்டா எப்படி சொல்ல முடியும்? ஒண்ணு தானே சொல்ல முடியும். என் மூளையை கசக்க வேணாமா? மூளைய கசக்கறியா? கசக்கிறதுக்கு அது என்ன கஞ்சாவாடா? சரி, நாளை காலையில ஒரு ஜோடி மாட்டோட உன் வீட்டுக்கு வர்றேன். நீ மறந்துடாம அந்த ஓட்டக்காரன் விலை எடுத்து வை. என்ன? சரி, பழத்தை எடுத்துக்க. தின்னுட்டியா? சரி, பையல் இருக்கிறதா? என்ன கோணாரையா? மாட்டு தலைச்சுழி முதுகு சுழி எல்லாம் நல்லா இருக்கா? அருமையான நல்ல சுழி. ஈர் கட்டி இருக்கா? ஆமா. டேய், அப்பி போடுவேன். 2 மாடு 10,000 ரூபாடா. நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஒரு நாள் 2 பண்ணி வாங்க முடியுமாடா? ஈரு கட்டி இருக்கா, கூறு கட்டி இருக்கான்னு ஓட்டி போடா. இங்க பாருங்க, மாடு வாங்கும்போது பார்த்து வாங்கணும். இல்லாட்டி பின்னாடி சிரமம் தெரியுமில்ல? டேய், வெறும் பையனி உனக்கு எவ்வளவு எல்லாம் செஞ்சிருக்க. வீணா விசாரணை எல்லாம் பண்றியா? கொழுப்புடா உனக்கு. யார பார்த்து கொழுப்புன்னு சொன்னீங்க? நானும் பார்த்துட்டு வரேன். வர வாய் நீட்டு போகுது. அட மாடாச்சி, நீ போயா. டேய் கண்ணா கண்ணா, என்னடா டபக்கு டபக்குன்னு கோபிச்சுக்கிற? நான் பெரிய மனுஷன்டா, கொஞ்சம் மரியாதை குடுறா. உங்களுக்கு மரியாதை வேணுமா, ஓட்டக்கல்ல வேணுமா? மரியாதை ஓட்டையில தான் இருக்குதுன்னா அந்த ஓட்டக்காரனாவே கொடுத்துரு. அப்புறங்க என் அடுத்த ஆசை என்னன்னு நீங்க கேட்கவே இல்லையே. இப்பதானப்பா ஒரு ஆசையை முடிச்சு வச்சிருக்கேன். சொல்லு. இந்த சுப்பையா தேவர் மக வள்ளி இல்ல, அவ மேல எனக்கு ஒரு கண்ணு. நீங்க எப்படியாவது அவர்கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை முடிச்சிருங்க. நான் வரட்டுமா? ஐயோ, ஒரு ஓட்டக்காரனா வச்சுட்டு என்ன இம்சை பண்றாயா? இதுல கல்யாணம் வேறயா? அதுக்கு எவ்வளவு செலவாகுமோ? சுப்பையா தேவர் ஒரு குரங்கு, அவன் பொண்ணு ஒரு குரங்கு. இந்த குரங்குகளை எல்லாம் நான் எப்படி? ஐயோ. பழனிசாமி, நீ பெரிய இடத்துல வேலை பார்க்குற, சொந்த வீடு இருக்கு, நீ பொண்ணு கேளு, ஜாம்னு கல்யாணத்தை பண்ணி வைக்கிற. ஆனா அந்த ஒண்ணுமில்லாத வெறும் பயலுக்கு என் பொண்ணை தரமாட்டேன். மாமா, இப்ப அவன் வெறும் பையன் இல்ல, பெரும் பையன். நேத்துக்கு தான் 10,000 ரூபாய் கொடுத்து 2 பசுமாடு வாங்கி கொடுத்துருக்கேன். நானும் கொஞ்ச நாளா பாக்குறேன், நீ அவன் பின்னாடி சுத்துறதும், அவனை கண்டு பயப்படுறதும், அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதும், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஏதாவது பொண்ணுக்குன்னு தொட்டுட்டியா? அதை பார்த்தானா பஞ்சாயத்துல வச்சு மானத்தை வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். அந்த வாக்கை நிறைவேற்றி வைக்கணும்ல. அந்த வேட்டி கட்ட தெரியாத வயலுக்கெல்லாம் நீ ஏன் வாக்கு கொடுக்குற? நீ வாக்கு கொடுத்தாலும் நான் பொண்ணை தர மாட்டேன். இப்ப என்னதான் பண்ண சொல்ற மாமா? முதல்ல அவனை வேட்டி கட்ட சொல்லு, ஒழுங்கா கட்டுறா நான் பாத்துக்கிட்டு அப்புறம் என் பொண்ணை கொடுக்குறேன். இதெல்லாம் நடக்கிற காரியமா? சரி, நாளைக்கே 10 வேட்டி வாங்கி கொடுத்து அவனை கட்ட சொல்றேன். சரி, அந்த பையகிட்ட ஒரு பைசா கூட கிடையாது. கல்யாண செலவெல்லாம் யார் பண்றது? கரிச்செட்டி பையன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எல்லா செலவையும் நம்ம தலையில கட்ட பாக்குறான். சரி மாமா, பொண்ணுக்கு நீங்க தானே செலவு பண்ணணும். வாஸ்தவம் தான். இப்ப என்கிட்ட வசதி இல்லையே, 2 வருஷம் கழிச்சு பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீ அவசரப்படுறிய. கல்யாண செலவெல்லாம் நான் ஏத்துக்கிட்டா நீ பொண்ணை கொடுப்பியா? ஒரு விதத்துல எனக்கு சௌரியம் தான். ஒரு விதத்திலயா உனக்கு சௌரியம்? பல விதத்துல உனக்கு சௌரியம். சரி, பையன் ஜாதகத்தை கொண்டு வா, பார்த்து ஏற்பாடு பண்ணுவோம். ஐயோ, இப்பதான் எனக்கு தலையே சுத்துது. அவனுக்கெல்லாம் ஜாதகம் ஏது மாமா? அவனை பெத்தாங்களா இல்ல ரெடிமேடா செஞ்சாங்களான்னே தெரியல. எல்லாம் இந்த ஓட்டக்காரனாவால வந்த வேணா. என்ன ஓட்டக்காரனாவா? அது ஒண்ணுமில்ல, காசை சுண்டி விட்டு பூவா தலையா பாக்குறது இல்ல. அதுல நான் அவன்கிட்ட தோத்துட்டேன். எதுக்கு நீ கண்டதெல்லாம் நோன்ற? கல்யாண செலவு தான் நான் ஒத்துக்கிறேங்கறல்ல. சரிப்பா, இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்களா? கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். நீ ஏன் நல்ல நாளா பார்த்து ஏற்பாடு பண்ணு. அப்ப நான் வரட்டுமா? தட்டு. ஓ, குடுத்துட்டு போற முறையா? நான் எடுத்துட்டு போற முறையான்னு நினைச்சுக்கிட்டேன். சரிதான். வாங்க, எல்லாம் சாப்பிட்டு தான் போகணும். தங்கச்சி வந்துட்டாங்க. என்னையா முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, இன்னும் அந்த தடியனை காணோம். அலங்காரம் பண்ணிட்டு இருக்காருண்ணே, இப்ப வந்துருவாரு. அலங்காரமா? இவனுக்கா? என்னதான் அலங்காரம் பண்ணாலும் குரங்கு மனுஷனாக முடியுமா? ஏயா இம்சை பண்றீங்க? அவனை கொண்டாங்க ஐயா. என்ன குரங்கு கிறங்கு மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது மனுஷன் குரங்குல இருந்து தான் உற்பத்தி ஆனான்னு இவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீங்க வாங்க மாப்பிள, உட்கார். என்ன கல்யாணோட மாதிரி தெரியலையே? பின்ன என்ன காய்கறி விக்கிற சந்த மாதிரியா இருக்கு? அது இல்ல, இன்னும் கொஞ்சம் தோறங்கிறனா அது இதுன்னு பண்ணிருக்கலாமே. ஆமா, இது என்ன மேளம்? தோல் மேளம். அது தெரியுது. என்ன ஊரு? லோக்கல். இந்த காரக்குறிச்சி அருணாச்சலம் ராஜரத்னம் பிள்ளை இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணக்கூடாதா? அவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்கப்பா. ஓ, என் தகுதிக்கு இவங்க ஒத்துப்பட்டு வருமா? வராதுதான். இந்தப்பா, இன்னைக்கு மட்டும் இவர் தகுதிக்கு தகுந்த மாதிரி அடிங்கப்பா. முத்தண்ண, பழனிசாமி என்ன இவ்வளவு தூரம் செலவு பண்ணி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதே ரொம்ப பெருசு. இந்த லட்சணத்துல இளையராஜா கச்சேரி ஏன் வைக்கல, எஸ்பி பாலசுப்ரமணியம் ஏன் வரலன்னு கேப்பீங்க போல இருக்க. நேற்று வரைக்கும் சிங்கிள் டீக்கு லாட்டி அடிச்சத மறந்துடாதீங்க. பழனிசாமி, நீ பேச வேண்டியதெல்லாம் இந்த பயல்கிட்ட சொல்லி கொடுத்து பேச வச்சு என்னை அவமானப்படுத்துறியா? நானா இந்த கல்யாணம் வேணும்னு உன்னை கால் பிடிச்சு கெஞ்சினேன்?
எங்க தாத்தா புதைச்சு வச்ச ஓட்டக்கல் நான் இருக்கிற வரைக்கும் நான் நினைச்சதெல்லாம் நடக்கும். இந்த கல்யாணம் வேணா ஒண்ணு வேணா போயா. மாப்பிள நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஏண்டா வாழைப்பழவாயா, உன்னை யாரா வாயை திறக்க சொன்னது? உன்னை நான் அந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டா நாய ஓடி போய் நாய கிட்ட வராத போயிரு. மாப்பிள நீங்க வாங்க, சுத்தி போனா லேட் ஆகு, இப்படியே குறுக்கு வழியே வாங்க. இங்க நீங்க மாப்பிளையா நான் மாப்பிளையா? நீங்க தான் மாப்பிள. எனக்கு மட்டும் சின்ன சரிகை, உங்களுக்கு மட்டும் பெரிய சரிகையா? ஏண்டா ஆறுமுகம், இந்த முத்து பயலுக்கு பழனிசாமி அண்ணன் ஏன் இப்படி பயப்படுறாரு? அதை கேட்க போய் தான் எனக்கு உதவி விழுந்தது. கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? த்ருவந்தே ராஜா வருணோ த்ருவம் தேவோ பிரகஸ்பதிகி த்ருவந்த இந்திரசாக்னஞ்ச ராஷ்டிரம் தாரயதாம் த்ருவம். மாப்பிள இந்தாங்க மாங்கல்ய தாரணம் பண்ணுங்க. பழனிசாமி பழனிசாமி, டேய் நான் இங்க தான் இருக்கேன். என்னமோ சிங்கப்பூர் ட்ரங்கால் போட்ட மாதிரி கத்திட்டு இருக்க. இது என்னது? இது தாலி. அது தெரியுது. என் பொண்டாட்டி கழுத்துல நினைச்சு நிக்க வேணாமா? ஒரு காத்தடிச்சா பறந்துரும் போல் இருக்கு. இப்பவே 10 பவுன்ல தாலி வந்தா தான் கல்யாணம். டேய் முத்து, இதுவே 4 பவுன்ரா, 12,000 ரூபாய். இனிமே என்கிட்ட பைசா கிடையாதுடா. இத கட்ட நான் வெறும் பையன் இல்ல, என்கிட்ட நிறைய ஓட்டக்கல்லாம் இருக்கு. அதை வச்சு பொழைச்சுக்கிறேன். புடியா புடியா, உடனே கொடுத்தா வாங்கிக்கிறேன். டேய் முத்து, இப்ப கட்டுறா. 6 ஏக்கர் நஞ்ச நிலம் இருக்கு, அதை வித்தாவது நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன். கட்டி மேளம் கட்டி மேளம் கட்டி மேளம் தந்து நானேனா மம ஜீவன ஹேதுனா. போதும்பா, கல்யாணம் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் போயிட்டாங்க, நானும் புறப்படுறேன். இருங்க, இந்த முதல்வருக்குலாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? இனிமே அதெல்லாம் உன் மாமனார் பாத்துக்கு வர்றா. பழனிசாமி கல்யாண செலவெல்லாம் நீயே பாத்துக்கிறேன்னு ஒத்துக்கிட்ட, அதே மாதிரி முதல் இரவையும் நீயே பாத்துக்கோ. அவர் கல்யாண செலவு சொல்றாரு. அப்புறம் கருப்பா திராட்சை பழம் இருக்குமே, அதை பாத்திருக்கீங்களா? நீ பாத்திருக்கியாடா? கேள்விப்பட்டிருக்கேன். அது 2 கிலோ பிடிச்சுங்க. இந்த உருண்டையா சிகப்பா இருக்குமே, அது என்ன? ஆப்பிள். அதுல 2 டஜன் பிடிச்சுங்க. அப்படியே ஒரு சீப்பு மலைப்பழம் வாங்கிக்கோங்க. மலைப்பழம் வாங்கிக்கிறோமா? அப்புறம் ஒரு சொம்பு பால் வாங்கிக்கோங்க. பால் வாங்கிக்கிறேன். இருங்க, ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பாட்டில் தேன் வாங்கிட்டு வாங்க. ஏண்டா முதலிரவுனா பாலும் பழம் கேட்பாங்க, நியாயம். நீ எதுக்குடா ஒரு பாட்டில் தேன் கேக்குற? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு வாங்க. அது சரிப்பா, நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன். நீ தேனை வச்சு தேன் நிலவே முடிச்சாலும் முடிச்சுக்குவேன். எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யுங்க. ஒரு வயலும் வேட்டி கட்டக்கூடாது, எல்லாம் ஆப்ராயர் தான். எங்க போயிட்டு அந்த முத்து பையில காணமே? அந்த ஒரு பண்ணையார் நிக்கிறாரு, கேட்டு பாப்போம். பண்ணையாரே, பண்ணையாரே, உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்களே. நான் தானே முத்து. இது வாட்ச் என்ன, இது செயின் என்ன, இது மோதிரம் என்ன? இது எங்களுக்கு தெரியாதுங்களா அண்ணே? ஐயோ சும்மா காமிச்சேன். காமிங்க. இப்ப எங்க மாமனாரு எவனே ரொம்ப பிரியம். அவர் தோட்டம் களத்து மேடு எல்லாம் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். காசை செலவு பண்றது நாங்க, களத்து மேடு பாக்குறது நீங்களா? எல்லாம் ஓட்டக்கால் அந்த ராசினே. முத்து, நீ ஆசைப்பட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ அந்த ஓட்டக்கால் நான் கொடுத்துறேன்ப்பா. அவசரப்படாதீங்கண்ணே. ஐயா 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 அண்ணா, நீங்க சொன்னா கேப்பாரு, நீங்க சொன்னா கேப்பாரு, சொல்லப்படாது. என்னண்ணா நீங்க? அண்ணா 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 டேய். ஐயோ ஐயோ ஐயோ, அப்புறம் தம்பி சொல்லாம போறியே. அண்ணே, மாடு வாங்கி கொடுத்தீங்க, கல்யாணம் பண்ணி வச்சீங்க, ஓகே. குடும்பம் நடத்துறதுக்கு போதுமான வீடு இல்ல. ஒரு 10-12 ரூபாய்க்கு ஓட்டு விடா இருந்தாலும் பரவாயில்ல, அதை வாங்கி கொடுத்தா நான் குடும்பம் நடத்திடுவேன். என்னது? உனக்கு வீடாடா வேணும்? ஐயோ 10,000 ரூபாய்க்கு 2 மாடு வாங்கி உனக்கு 22,000 ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேன். நீயும் உன் பொண்டாட்டி சுத்தி பாக்குறதுக்கு 3,000 ரூபாய், உனக்கு ஒரு தீஞ்ச தலைய கொடை பிடிக்கணும், இருக்கிறது ஒரு வீடு, அதை நீ எழுதி கேட்கல. அண்ணா ஓட்டக்கலாம், எனக்கு ஓட்டையும் வேணாம், ஓட்ட காரணம் வேணாம், ஓட்ட நோட்டு வேணாம். ஒரு கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன்டா. அண்ணே, என்ற நீங்க யோசனை பண்றத பார்த்தா என்னை அடிக்கலாம்னு தோணுதோ? சேச்சே, உன் உடம்பு மேல கைய வைக்கணுங்கிற எண்ணமே எனக்கு தோணல தம்பி. உனக்கு என்ன வீடு தானே வேணும்? என் வீட்டு எடுத்துக்க. அப்ப நீங்க? நான் ஏதோ மரத்து மேலேயோ வைக்க போற கிளையோ ஒண்டிக்கிறேன், என்ன விடு. இவ்வாறு தம்பி, இனிமே நீ பேச்ச மாத்த கூடாது. ஐயோ, பேச்சு மாறவே மாட்டேன். ஊர் பஞ்சாயத்து கூப்பிட்டு உங்க வீட்டை எழுதி கொடுங்க, நான் புதையல உங்கள்ட்ட கொடுத்துறேன். ஓகே? இதுல ஊர் பஞ்சாயத்து வேறயா? வக்கீல் சகிதமா வந்துருவான் போல் இருக்கு. டேய், இது பஞ்சாயத்து, வேட்டியை விட்டுடுறேன். டேய் தீஞ்ச தலையா, கொடை மறக்கடா. எப்படி? என்ன பழனிசாமி, நல்ல யோசனை பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கியா? ஆமாங்க, மனப்பூர்வமா நான் குடியிருக்கிற வீட்டை முத்துவுக்கு கொடுத்துறேன். அதே மாதிரி எனக்கு சொந்தமான இந்த புதையல அண்ணன் பழனிசாமி அவர்களுக்கு கொடுக்கிறேன். கொடுங்க. என்னாச்சு? கொடுத்துருங்க.
கொடுத்துடுங்கண்ணா. 5 லட்சம். ராஜாதி ராஜன் இந்த ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்பவும் நான் ராஜா ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா. முதலாளி 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 என்னையா கொஞ்சம் இறக்கிறது நிக்கிட்டு அப்புறமா சொல்றேன். முதலாளி ஒரு ஓட்டக்காரனுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, பாத்தீங்களா? 1 இல்ல 2 இல்ல சொம்பு நிறைய கொண்டு வந்திருக்கிறேன். அந்த 5 லட்சத்தை கொடுக்குறீங்களா? இப்போ உங்களால கொடுக்க முடியாது, ஏன்னா நீங்க ட்ரவுசரோட இருக்கிறீங்க. அந்த 5 லட்சத்தை நான் கணக்கு புள்ள கிட்ட சொல்லி வாங்கிக்கிறேன். கணக்கு புள்ள, அந்த 5 லட்சத்தை சில்லறையா எடுத்து வைக்காத, நோட்டை எடுத்து வை, நான் வந்து வாங்கிக்கிறேன். பழனிசாமி, நீ கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணும். 2 நாளைக்கு முன்னாடி நான் மெட்ராஸ் போனேன். மோர் மார்க்கெட்ல நிறைய கிடைச்சது, வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப அது தேவையில்லை. ராஜாதி ராஜன் இந்த ராஜா. மாமனார் தான் நீ? அம்மா. ஏன் சும்மா உட்கார்ந்திருக்க? மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதுதான். ஆமா, என்ன விஷயமா இங்கெல்லாம் வர சொன்னீங்க? வேற ஒண்ணும் இல்லையா, இமயமலையில இருந்து உதசாமியார் வந்திருக்காரு. அவரை நம்ம தெருவுக்கு வர சொல்லி ஏற்பாடு பண்ணிருக்கேன். அது என்னங்க உதசாமியாரு? இப்படி உதைச்சு அவர் ஆசீர்வாதம் பண்ணா ஓஹோன்னு வந்துருவாங்க. அப்படியா? ஓம் நமச்சிவாயா. அடடே, அவரே வந்துட்டாரே. ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உட சாண்டி. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி. அடி சாமி, இப்படி ஒரு பாட்டை நான் கேட்டதே இல்ல. கேட்டிருக்கவே முடியாது, ரொம்ப புதுசு. உட்காருங்க. உட்காருங்க. யோ, ஒரு சில வந்து நில்லுங்கய்யா. வேண்டாம், கருப்பணி தின்னான் திணி போடுவேன். மகனே, நீங்க தள்ளி நில்லுங்க, உங்களை அப்புறமா தனியா நான் ஆசீர்வாதம் பண்றேன். நான் தானே சாமியை வர சொன்னேன். ஆமா, அதனால என்ன தனியா கவனிப்பாரு, நீங்க போய் ஆசீர்வாதம் வாங்க. சரி. சாமி, என்ன நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க. சாமி, சாமி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்கடா தலையில முடியவே காணா? ஏண்டா இது தலையா வெட்டி விட்ட வரப்பா? போடா. இப்போ உனக்கு என்ன வேணுங்கிற துண்டை விட்டு போடா. சாமி, நான் வரலாமா? பையா, கரும்பு புடி. இப்ப வா மகனே. உன் பொண்டாட்டி குடிக்கல? அவ வீட்டுக்கு வரக்கூடாது சாமி. வீட்டுக்கு வரக்கூடாது இல்ல? ஏன்டா வீட்டுல வச்சிருக்கீங்க? காட்டுக்கு விரட்ட வேண்டியதானே? அவளுக்கும் சேர்த்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவளுக்கு மட்டும் இல்ல, உன் பரம்பரைக்கே சேர்த்து இன்னைக்கு ஆசீர்வாதம். விழுகட்டுமா? கொஞ்சம் இரு மகனே, வேட்டி நல்லா கட்டிக்கிறேன். இப்ப குனி மகனே. நல்லவதிங்க, நல்லவதிங்க, நல்லவதிங்க சாமி, நல்லவதிங்க. அப்படிதான். இருங்க சாமி, இருங்க சாமி, இருங்க சாமி. ஐயோ, சாமி, 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 என்ன மட்டும் ஏன் சாமி ரத்தம் வர முடிய ஆசீர்வாதம் பண்ணீங்க? உன் மேல அவ்வளவு பிரியம் மகனே. நான் சாமியார் ஆனது காரணமே நீங்க தானே மகனே. இந்த குரலை கேட்டிருக்கனே. அட, நம்ம பழனிசாமி. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை வெட்டி கொலை பண்ணலாம் போல தோணுது. ஆனா இந்த உடையும் உத்திராட்ச மாலையும் தான் தடுக்குது. ஏய், நீ 16 பொம்பளை பிள்ளைங்களை பெத்து கல்யாணம் பண்ணும் போது அறக்கிழவியா ஒருத்திய கல்யாணம் பண்ணியே, அவளோட 116 வருஷம் வாழ்ந்து உலகத்தில் எத்தனை விதமான இம்சைகள் உண்டோ, எத்தனை விதமான கஷ்டங்கள் உண்டோ, அத்தனையும் நீ அனுபவிச்சு அப்புறம் நீ சாமியாரா போடா. நான் சாமியார் ஆனது காரணமா இருந்த இந்த ஓட்ட காலாவே நீயே வச்சு. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் ரப்பர் தோட்டத்திலே வேலை செய்யும் ஆண்களே, பெண்களே, குறிப்பாக கன்னி பெண்களே, நியாயம் தெரிஞ்ச எல்லாரும் ஓடி வாங்க. தெரியலன்னாலும் பரவாயில்ல, ஓடி வாங்க. என்னடி ஒரு பயிலையும் காணா?
நீங்க எல்லாம் வரமாட்டீங்க. என்ன என்ன அவர் உங்களுக்கு முதலாளி, ஆனா அவன்னா அவர் எனக்கு அண்ணன், மை பிரதர். அந்த பிரதர் உள்ள படுத்திருக்கார். அவரை வெளியே வர சொல்லுங்க. என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு மறுபடியும் கோழி மாதிரி உள்ளே போய் படுத்துக்க சொல்லுங்க. இந்த வயசுல அவருக்கு கல்யாணம் தேவையா? என்னடி நான் சொல்றது? கொஞ்சம் சத்தமா பேசியா? எனக்கு இவ்வளவு கோபம் வருது. என்ன என்ன இவர் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரே ஒரு பொண்ணு, அது வசதியா இருந்தா நான் கோபப்பட மாட்டேன். வசதியும் கம்மி, வயசும் கம்மி. ஆகவே பெரியோர்களே, என் பக்கத்திலே இருக்கும் ஒரு பருவ பெண்ணை பாருங்க. உங்களுக்கு பாக்குறதுக்கு பயமா இருந்தா ஜன்னல்ல இருந்தே பாருங்க. இந்தியாவிலேயே எந்த மூலையிலேயாவது இந்த மாதிரி ஒரு அழகையை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? ஒரு வார்த்தைக்கு சொன்னா அதுக்காக பிரிக்காத. இவளை நான் கூட்டிட்டு வந்து, அண்ணா இவளை நான் வச்சுக்க போறேன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இவ ஒழுக்கம் கெட்டவ, உடனே கூட்டிட்டு ஓடி போயிரு, இல்லைன்னா உதப்படுவேன்னார். இப்ப நான் கேட்கிறேன், இவர் கூட்டிட்டு வந்துட்டாரே ஒருத்தி, அவ ஒழுக்கம் உள்ள வாங்குறதுக்கு என்ன ஆதாரம்? ஆனா தாலி என்ன ஒன்னா உதப்பேன்னா. ஆகவே மை பிரதர், உனக்கும் குடும்பமாகி போச்சு, எனக்கும் குடும்பமாகி போச்சு. அதனால நம்ம ரெண்டு பேரும் உறவையும் பிரிச்சுக்குவோம், சொத்தையும் பிரிச்சுக்குவோம். என் சொத்தை பிரிச்சு கூடுடா. ஓ சங்காத்தமே வேணாண்டா, சொத்தை பிரிச்சு கூடுடா. என்னடா இது? காலங்காத்தால புரிக்கிறமா வந்து கரெக்டா பண்றேன். மை பிரதர், என் அண்ணங்கிற காரணத்துக்காக ஒரே அடி அதிகாரம் பண்றேன். அந்த அதிகாரத்தை தட்டி கேட்கலாம்னு வந்தேன். என்னடா வேணும்? இப்ப நீ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கே ஒருத்தி, அவ இன்னைக்கு வேணும் உனக்கு சம்சாரமா இருக்கலாம். ஆனா அவன்னா அன்னைக்கு அவ யாரோ ஒருத்தி. அவ மேல ஆசைப்பட்ட, அடைய முயற்சி பண்ண. என்னமோ என்னாலதான் அவ கற்பே களங்கமாயிட்ட மாதிரி என்ன அடிச்சு துரத்திட்டு நீ கூட்டிட்டு வந்துட்ட. அன்னைக்கு நான் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருந்த தப்ப இப்ப நீ பண்ணிட்டு இருக்கிற. நீ ஹீரோ, நான் வில்லன் ஆயிட்டுனா என்னையா நியாயம் இது? உனக்கு இப்ப என்னடா வேணும்? நியாயம் வேணும். அது வேணாம், சொத்து வேணும். சொத்தா? சொத்து கொடுத்தா நீ ஹீரோ ஆயிடுவேன். ஆக மாட்டா என்ன குடும்பம் போனா அப்படி இல்ல. ஒன்னா ஒன்னா யாருங்க? போலீஸ் போன் பண்ணு. போலீஸா? இருக்கு, நானும் வரேன், இருங்க, என்ன விட்டு போயிடாதீங்க. போலீஸ் வர கூட நாங்க ஓடி போயிருவோம். என் சொத்தை பிரிச்சு கூடுடா. ஓ சங்காத்தமே வேணாண்டா, சொத்தை பிரிச்சு கூடுடா. போடுங்க சீக்கிரம், இந்த சொன்னா போலீஸ் வந்துடும். ஓடிடு. பிளாக் பேப்பர் வாங்குறது கடை, அதுல என்ன கௌரவம்? கடன் தான் வாங்குறேன். அண்ணா அவன் என் கௌரவத்தை விட்டு கொடுக்கலையே. இது வரைக்கும் 2000 ரூபாய் கடன் ஆயிருக்கு. பொட்டி கடையில பாட்டில் விக்கிறது 41J. போலீஸ் புடிச்சா 9 மாசம் ஜாக்கிரதை. இப்படியே மிரட்டி மீன் பிடிச்சிரு. நான் கடனை இல்லேன்னாடா சொன்னேன். அப்படியே சொல்லுவியா? இது சொல்ல மாட்டேன். எங்க அண்ணன் எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்த உடனே உன் அக்கௌண்ட க்ளோஸ் பண்றேன். நீ க்ளோஸ் பண்றதுக்குள்ள நான் க்ளோஸ் ஆயிடுவேன் போல இருக்கு. அதனாலதான் சொல்றது, எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும், எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும், எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும். யாரு இவ்வளவு க்ளோஸா வந்து நிக்கிறது? ஓ சின்ன பொண்ணு சேல செண்பகப்பூ போல. ஐயா ஒரு துண்டு ஊறுகாய் கொடுங்க. இத என் கணக்குல வச்சுக்கோங்க. உனக்கு இங்க கணக்கு வேற இருக்கா? ஏன் இருக்க கூடாதா? இருந்துட்டு போட்டு, இத என் கணக்குல வச்சுக்க. ஆமா, நான் தான் ராத்திரி சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னேன். அதுக்குள்ள டம்ளர்ல சோத்தை எடுத்துட்டு வந்து என்ன கேவலப்படுத்துறிய? ஆமா, உன் மூஞ்சிக்கு தான் இப்ப சோறு போடுறாங்க. மூஞ்சிக்கு வேண்டாம், வாய் கொடு. ஒரு நாளைக்கு என்கிட்ட நல்லா வாங்கிக்க போறேன். ஒரு நாளைக்கு என்ன இன்னைக்கே கொடுத்துட்டு போ. ஆமா, இவ யாருக்கு சோறு கொண்டு போற? அதை ஏன்னே கேக்குறியா? ஏன் கேட்கப்படாதுங்கறியா? அதுக்கு இல்லனே, பட்டணத்துல இருந்து மயக்கமாக இருந்த பையனை தூக்கிட்டு வந்தாங்கல்ல, அவனுக்கு நம்ம ஊர்ல உள்ள குமரிகள் எல்லாம் குண்டா குண்டாவா சோறு கொண்டு போறாங்க. அவ்வளவு பரிதாபமாவா இருக்கா? இல்ல அழகா இருக்கண்ணே. அப்ப நம்மள திரும்பி பார்க்க மாட்டாது. அசலூர்காரனுக்கு வாயிலேயே பணிச்சு விட்டுறாங்க. என்ன செய்யறது? கலரு சிவப்பா பிறந்திருக்கானே. கலர் தான் காதல் நிறைவேறாததுக்கு காரணம்ங்கறியா? பெத்ததான் பெத்தாங்களே, கொஞ்சம் சிவப்பா பெற்றிருக்க கூடாதா? சரி விடு, நம்ம பிள்ளையாவது சிவப்பா பெத்துக்குறோம். கட்டில இருந்தா தான் ஆப்பையில வரும். உன் பிள்ளை எப்படா சிவப்பா பிறக்கும்? பிறக்காதுங்கறியா? உண்ணாவிரதம் போதுக, உண்ணாவிரதம் போதுக. வெள்ளையரே, சிகப்பு மனிதரே, கருப்பு மனிதரே, ஏதோ ஒரு வார்த்தைக்கு சொன்னா உடனே வெளியேறிட்டிய. எங்கடா போயிருப்ப? இங்க என்ன சத்தம்? என்ன சத்தமா? எல்லாம் ஒன்னாலதான். என்னலையா? ஆமா, பார் காதல் இயக்குனர்களை உட்காருங்கடா. ஒரு தலைவன் பேசிட்டு இருக்கல்ல, தலைவனுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுங்கடா. தருதல பசங்களா, நீ சிகப்பா இருக்கிற, அதுலயே அழகா வேற இருக்கிற. ஊர்ல இருக்கிற பொண்ணுகள்லாம் ஒன்னதான் லவ் பண்ணுதுங்க. இதுகளை எல்லாம் லவ் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்லி என்கிட்ட வந்து முறையீடு செய்யுதுங்க. அதனால நீ என்ன பண்ற? ஊரை விட்டே ஓடி போயிட சாமி. சார் சார், என்ன சார் இது? ஒண்ணு பெரிய மனுஷன் என் கால போய் விழுறீங்களே. உங்களுக்கு தெரியுது, இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுகளுக்கு தெரியலையே. ஒருத்தி கூட என்ன லவ் பண்ண மாட்டேங்கிறாங்களே. தயவு செஞ்சு நான் கால் விழுந்து வெளியே சொல்லிடாதீங்க. டேய் தலைவன், நான் காலில் விழுறேன்,
தொண்டர்கள் பார்த்துட்டு நிக்கிறீங்க வந்து உழுங்கடா அப்பதான் ஊரை விட்டு போவாரு போல இருக்கு என்ன சார் பேசாம இருங்க கால் விழுந்து வெளியே சொல்லிடுவானுங்க வாங்கடா மேல ஏறிங்கோ பூட்ஸ கட்டிடுவானுங்க சார் சார் நான் காதலிக்கிற நிலைமையில இல்ல ஏதோ குழப்ப தேடி இங்க வந்திருக்கேன் என் பிரச்சனைகள் எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு பிரியமில்லைன்னா சொல்லிடுங்க இப்பயே நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன் நீங்க லவ் பண்ணாம இருந்தா போதும் அதுக்காக ஊரை விட்டு போவேணாம் இருந்துட்டு போங்க பாவம் நான் வரேன் சார் அப்பா அவனே சொல்லிட்டான் யாரையும் காதலிக்க மாட்டேன்னு நம்மளுக்கு பிரச்சனையே இல்ல உடனே ஊர்ல இருக்கிற பொண்ணுகள்லாம் வந்து உங்களை தான் காதல் பண்ணுமாக்கு எங்க மூஞ்சி காட்டு உங்கடா பொம்பளை பார்க்காத பசங்களா யோ கம்மல் வாங்கி தரேன் சொல்லி ஏமாத்திட்டே இருக்கிய நமக்கு போட்டியா சாராய கடையை கவர்மெண்டே திறந்துருச்சுமா இல்லன்னா கம்மல் என்ன காரே வாங்கி விட்டுருப்பேன் வியாபாரம் சுருங்கி போச்சு இல்லைனாலும் கிழிச்சிருவேன் என்ன புகடா புகையே இல்லாத அடுப்பை கண்டுபிடிக்கணும் அப்பதான் வியாபாரம் பெருகும் ஐயா சாராயில பிச்சை ஊத்துறது இல்லப்பா வணக்கங்க அத நீயே வச்சுக்க திருப்பி கொடுக்க இல்ல யார் பன்னிக்குட்டிக்கு பல்லு விலைக்கு பவுடர் போட்டு மாதிரி வந்து நிக்கிறான் அதாங்க உங்க அண்ணன் வெட்டுறதுக்கு ஆள் கேட்டீங்களா கூட்டியாந்து இருக்கேன் அடுப்பெருக்கவே உதவ மாட்டான் போல் இருக்கு இவங்கிற ஆளை வெட்டுறது ஐயா பாருங்க நம்ம சர்வீஸ நான் ஆடு வெட்டுறதுக்கே தராதரம் பார்த்தா ஆள் வைப்பேன் நீ மனுஷனை வெட்டுறதுக்கு இப்படி ஒரு மாக்கான கூட்டி வந்திருக்கேடா மாக்க வெட்டுறது இல்லைங்க கொத்தல விடுறா புரோக்கர் புரோக்கரா இதுக்குமா உலகத்துல புரோக்கர் இல்லாத தொழிலே இல்லையாடா எங்களுக்கு யூனியனே இருக்கு ஏண்டா ஆளை சொன்ன தேதியில வெட்டுவீங்களா இல்ல காசு பணத்தை வாங்கிட்டு இன்னைக்கு நாளைக்கு இழுத்தெடுப்பீங்க அட்வான்ஸ கையில வைங்க உடனே ஆல் க்ளோஸ் நம்பி கருமாதிக்கே நீங்க பத்திரிக்கை அடிக்கலாம் யாரு உங்களுக்கு உங்க அண்ணனுக்குங்க எனக்கு காசு பணம் செலவாகிறத பத்தி கவலை இல்லை ஆனா அவன் எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும் எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும் எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும் பிளாக் பப்பர் காத்திரவும் தானு நினைச்சு காசு பணத்தை வாங்கிட்டு கம்பெனி இட்லாம் நினைக்காத பிறகு டிமாண்டா இருக்கிற காலம் அடுப்புல வச்சு எரிச்சு போடுவேன் ரேட்ட சொல்லு ஒண்ணும் அதிகம் இல்லைங்க 15,000 ரூபாய் தான் உன்னை சொல்லி குத்தம் இல்லடா ஏண்டே சொக்கி வந்த உடனே அவனுக்கு ஒரு கிளாஸ் ஊத்தி கொடுத்திருந்தா அவன் இப்படி ரேட்டு கேட்பானா நிதானத்தோடு இருக்கிறதுனால தான் அவன் நிதானம் இல்லாம என்கிட்ட ரேட்டு பேசுறான் அப்படிங்கிறீங்க தப்புங்கிற போடா கருப்பு வாங்க இவ கிட்ட தனியா போய் இவ மூஞ்சிய நேருக்கு நேரா பார்த்து வியாபாரம் பேசி இது வரைக்கும் எவனுமே பணம் வாங்கிட்டு போனதில்லை நான் ஒருத்தன் தான் ஏமாந்து எட்டலையே ஒரு பழம் என்ன பண்ணிட்டு இருக்க ஊஞ்சல் கட்டி விளையாட போறேன் மூளை இருக்க உனக்கு அந்த சுருக்கு பட்டி இருக்கல இதுல விழுந்து தொல்ல போறையா சரியான மாதிரி சாமி இருக்கிய என் சாமி சாக போற சாமியோ அந்த அனாதை பொண்ணு வச்சு மேல நான் உசிரியா வச்சிருந்தேன் நான் ஹைலாட்டால என்னை கட்டிக்கிடுவான்னு நான் ஆசைப்பட்டேன் அந்த அசுரூருக்கார வந்து அடிச்சுட்டு போயிட்டானே அவன் தானே கட்டுறது நான் பாக்கணுமா விடியா நான் தூங்க போறேன் தொங்க போறேன் விடியா சுடுக்கா போயிட்டானே நான் நரகத்துல போய் எங்க தேடுவேன் விடியா விடியா நான் தூங்க போறேன் சொன்னா கேளியா விடியா உனக்கனையா நீ சாகிறத பத்தி நமக்கு கவலை இல்லை துக்கு போட்டு செத்தா நக்கு வெளியே வரும் கண்ணு பிதுங்கும் உயிரோடு இருக்கும் போதே நீ அசிங்கமாகிறே நீ செத்துட்டா உண்டே பாக்குறவன் பயந்து செத்துருவான் இந்த மருந்த சாப்பிடு சாமியோ 2 நிமிஷத்துல உயிர் போயிடும் நான் ஒரு மேல போய் செய்தியே சொல்றேன் சாமியோ நம்ம கும்பிட்ட செத்து புட்டா சாமியோ நான் செத்த அசிங்கமா இருப்பானாமே அப்ப நான் சாக மாட்டேன் யோ ஊருக்குள்ள போய் உண்மை சொல்லிடாத இந்த வந்துட்டயா எங்க ஊருக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்க எங்க லப்பர் எஸ்டேட்ல வேலை செய்றீங்க ரொம்ப சந்தோஷம் யாரும் உங்க அம்மாவா ரொம்ப அழகாவே இருக்காங்க யோ சுமார் இந்த ஊர் ஒரு மாதிரியான ஊரு எங்க முதலாளிக்கு ஒரு தம்பி இருக்கான் அவன் எப்ப பார்த்தாலும் எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும் எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் ஏமாந்தா நம்மளே க்ளோஸ் பண்ணிடுவான் இந்த ஊர்ல கருப்பன் ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு ஒரு பொண்ணு சிகப்பா பிறந்துடக்கூடாது உங்க கெட்ட நேரம் நீங்க சிகப்பாவே இருக்கீங்க பீர் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஆமா எல்லார பத்தியும் சொன்ன உன்னை பத்தி சொல்லல என்ன பத்தி சொல்ற அளவுக்கு என்ன இருக்கு என்னோட பர்சனாலிட்டியை பார்த்த உடனே பளிச்சுன்னு புரிஞ்சிருக்குமே
முதல்ல இவனை நம்பாதீங்க. அந்த 2 பேருக்கும் கையாலே வந்தா. ஏடா இவ்வளவு பேர்த்து வாங்குற உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? இதெல்லாம் கோபத்துல கொடுக்கறது இல்ல, பிரியத்துல கொடுக்கறது. வாங்கி பைக்ல போட்டுக்கறணும். இருக்கிறவன் கொடுக்கணும், இல்லாதவன் எடுக்கணும். அதை தடுப்பவர மறுப்பவர சட்டம் போட்டு பிடிக்கணும். ஏண்டா மீதி நான் பாட மாட்டேன். போய் 2 பாட்டில் சாரா வாங்கிட்டு போட போட. சரி, சட்டம் போட்டு தடுக்கணும். கருப்பு, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாதி எடுத்துட்டு மீதி வச்சிட்டியா? கருப்பு கௌரவமானம்மா. வழியில் 4 பேர் பேசிட்டாங்க. சாயந்தரம் சாராயத்துக்கு எங்க போறதா? யாராவது அவசரமா ரைட்டு புதுசா இருக்கு. கருப்பு, வர வர நீ நம்ம ரூட்ல கிராஸ் பண்ற. ரூட்ல இருந்தா 4-5 பஸ் போத்தே செய்யும். முன்னாடி போறவன் டிக்கெட் எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா? பஸ்ஸா இருந்தா பரவாயில்ல, நீ லாரி மாதிரில போற. எனக்காக இல்லடா, எங்க அம்மா சாகும்போது தம்பி இப்படி அவசரமா பிறந்துட்டே, நாளைக்கு உனக்கு பொண்ணுக்கு எங்கடா போன்னு வருத்தப்பட்டு செத்து போச்சு. அந்த ஆத்மா சாந்தி அடையறக்காத்தா இப்படி அலையற. இப்படி அலைஞ்சினா உங்க அம்மா ஆவி சேர்ந்து அலையும். அத விடு. அம்மனி யாரு, எந்த ஊரு? அசல் ஒரு பொண்ணு நம்ம எஸ்டேட்ல வேலை செய்யறான். உன் எஸ்டேட்? எங்க அண்ணனுக்கு அப்புறம் இது என் எஸ்டேட் தானே. இந்த குழப்பம் எல்லாம் வரக்கூடாதுன்னு தான் எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும், எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும், எங்க அண்ணனை உடச்சு போச்சா? ஏடா சாராயா, சாராய என்ன வல்லியா? இதுக்குதான் சாராயத்தை எல்லாம் தண்ணியா காய்ச்ச கூடாது, கடி மாதிரி கிண்டி வச்சிருந்தா உருண்டையா உருட்டி சாப்பிட்டுக்கலாம். கீழே விழுந்தா தூசி தட்டி கூட சாப்பிட்டுக்கலாம். திருப்பதி லட்டு வாங்க வந்தவங்க மாதிரி வந்து நிக்கிறீங்களே. கண்டதை தின்றது, கண்டதை குடிக்கிறது, வழக்கம் போல மருந்து வாங்க வந்துடுறது. வந்து எங்க உயிரை எடுக்கும். 3ஆம் இடத்தில் குருவும் ராகுவும் சஞ்சரிப்பதால் மேல அதிகாரிகளால் தொந்தரவு வரக்கூடும். ஆகையால் 108 முறை நவகிரகத்தை சுற்றி வருவது நல்லது. யோ, யாரா நீ? இவ்வளவு பேர் கியூல நிக்கிறாங்களா தெரியல உனக்கு? என்னமோ டாக்டர் மாதிரி வந்து நிக்கிறியா? இந்தாங்க. பேர் என்ன? அருண் MBBS. தொழில்? MBBS படிச்சுட்டு வக்கீலா இருந்தேன். இப்ப ப்ரமோஷன்ல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டரா வந்திருக்கேன். ஆமா, இங்க தண்ணி வசதி எல்லாம் எப்படி? உன்னதான் கேக்குறேன். நீ என்ன செவிடா? நோ சார். என்னைய பதிலே காணும். ஐம் நாட் ஃபீலிங் வெல் சார். ஏன் உடம்புக்கு என்ன? ஓ, அதுக்கு அர்த்தம் அதுவா? மை ஃபீலிங்ஸ் நாட் வெல் சார். ஏன்? உங்களை யாருன்னு தெரியாம ஆஸ்பத்திரி இல்ல. பரவாயில்ல, லீவ் தி மேட்டர். ஓகே, லீவ் இட் சார். ஆமா, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க, வேற யாரும் வரலையா? எனக்கு அப்பா அம்மா கிடையாது. ஒரே ஒரு தங்கச்சி தான் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சார், உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நீங்க பேச்சுலரா அன்மேரிடா? இது என்னைய கேள்வி? அன்மேரிட்னா கல்யாணம் ஆகாதவங்க, பேச்சுலர்னா கற்போட இருக்கிறவங்கன்னு அர்த்தம். தேங்க்யூ சார். சார், பூவெல்லாம் எப்படி சார் சாப்பிடுவீங்க? இப்படிதான். படா தமாஷ் சார் நீங்க. ஒண்ணும் இல்ல சார், சாப்பாடு நலபாகமா இல்ல எடுப்பு சாப்பாடா? ஐயோ, எனக்கு காஃபி கூட போட தெரியாது. ஹோட்டல் சாப்பாடு தான். என்ன சார் நீங்களே ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்பு கட்டுக்கிட்டா நோயாளிகளை யார் சார் பாக்குறது? அதனால சார், ருசியான வீட்டு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். அழகான அடுப்புல சமைச்சு, அழகான கேரியர்ல அன்பா தினம் 3 வேளை கொண்டாந்து கொடுத்துருவாங்க. ஆனா ஒண்ணு, மாசம் மாசம் பணம் கொடுத்துடணும். நோ ப்ராப்ளம். ஆமா, நீ பேச்சுலரா அன்மேரிடா? அன்மேரிட் பட் நாட் பேச்சுலர். நான் வரேன் சார். இது ராஜஸ்தான், இது அசாம், இது பஞ்சாப். சார் தலைவலி. இது கேரளா, இது கர்நாடகா. வயிற்று வலி. இருங்களையா, என்ன பிளைட்டுக்கு டிக்கெட் வாங்குறீங்க? நானும் ஒரு மாநிலம் விடாம லாட்டரி டிக்கெட் வாங்குறேன், ஒண்ணு கூட விட மாட்டேங்குது. பாவம் தமிழனாச்சே, ரொம்ப கஷ்டப்படுறானேன்னு தமிழக அரசாவது விட வேண்டாம்? இதெல்லாம் பட்டாணி விக்கிறவங்க, டீ கடைக்காரங்க, செருப்பு தைக்கிறவங்களுக்கு விழும். நமக்கு எங்க விழ போகுது? நான் மட்டும் என்ன டாட்டாவா பிர்லாவா? கம்பவுண்டர் தானே ஐயா, எனக்கு விழக்கூடாதா? விழும். அதுக்காக இவ்வளவு லாட்டரி டிக்கெட்டா வாங்குறது? இப்போ ஒருமைப்பாடே லாட்டரி டிக்கெட் தான் இருக்கு. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில மக்களும் ஒரே இடத்துல இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா எல்லா மாநில லாட்டரி டிக்கெட்டும் ஒரே இடத்துல தொங்குது. ஜாதி மதம் பார்க்காம விடுது. கம்பவுண்டர இடுப்பு வலிக்குது. எத்தனை நாளா? 10 மாசமா. பிரசவ வார்டுக்கு போ. ஏய்யா, இப்ப நீ மருந்து கொடுக்க போறியா இல்லையா? மருந்து கொடுக்காம உனக்கு என்ன பால் பாயசமா கொடுக்க போறாங்க? சீட்டை காட்டியா, ஊத்தியா, போயா. நெக்ஸ்ட் லேடிஸ், நெக்ஸ்ட் ஜென்ட்ஸ்.
ஏப்பா தலைவலி வயிற்று வலி எல்லாத்துக்கும் ஒரே மருந்தா? வந்த வியாதி, வரப்போற வியாதி, இனிமே வரப்போற வியாதி எல்லாத்துக்கும் ஆல் இன் ஒன். கோ 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 கோ. ச்சே, இந்த வயிற்று வலி, வாந்தி பேதி இதுகளை எல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கலாம்னு பாக்குறேன். குத்து மதிப்பா குப்புன்னு வேர்த்து மாதிரி ஒரு 5 லட்சம் விட மாட்டேங்குது. யோ, வயசாகி போச்சு, கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? போய் வரிசையில இல்லையா? போயா பின்னாடி. யோ, நிக்கிறவங்க மனுஷனா தெரியல, போயா பின்னால. வர வர நாட்டுல ஒழுங்கா கெட்டு போச்சு. மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கே வந்துட்டோமா? சாராய கடை. நம்மளாம் போய் சாராயம் குடிக்கலாமா? ஒரு சாதாரண எம்பிபிஎஸ் டாக்டரா? கம்பவுண்டர் தானே தெரியும் மருந்து பேண்டேஜ்ல எங்க இருக்குன்னு. நம்ம 4 பேருக்கு தெரியுற மாதிரி சாராயம் குடிக்கலாமா? குடிச்சா அவனுமே அதுக்கு வழி 100 கூட. யாரு? வெளியூர். முக்காடு எதுக்கு? புழுங்குது. எங்கேயோ கேட்ட குரல். ரேடியோல பாடுறவன். 100 குடியா? நல்லது. சோடா கொஞ்சம் சரி. இன்னொரு 100 குடி. சோடா இன்னொரு 100 குடி. சோடா பட. வச்சிருக்க ஊழா குடுறா. ஊழைய வச்சுக்கின்னு குடுறா. இன்னொரு 100 கொடுத்துட்டு கைய போடா. சோடா தன்னந்தனியா ஒரு ஆம்பளை தண்ணி அடிக்க வந்தா அவன் கைய பிடிச்சி இருக்கிறதா? நீ கவலைப்படாத மச்சான். என்னடா ஸ்ட்ரைட்டா மச்சான்ற? கோணலா எனக்கு பேச தெரியாதே. ஒரு புள்ள குடே. இந்தா இத புடே. கப்புடாடி. என்ஜாய் த கரன்சி. டேக் த டேப். கம் ஆன். ஐயோ. Ichiga. Be Indian, by Indian. We are also Indian. ஏன் மச்சான், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு தடவை கூட ஆகல. இவ்வளவு தாராள மனசு இருக்கிறவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல பாரு. தப்பு தப்பு தப்பு. நீதான் என் மாப்பிள்ள. உடனே வா, நீ வீட்டுக்கு வா. ஒண்ணு ரெடி பண்ண வச்சிருக்கேன். ஸ்டடியாதே ரமேஷா. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. எனக்கும் தெரிகிறது. கட்டாதரா, என் மானமே போயிடுண்டா. கொஞ்ச நேரம் என்ன ஃப்ரீயா இருக்க விடுங்கடா. இல்ல உனக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப் இருக்காது. என் தங்கச்சி உனக்கு கட்டி தர மாட்டேன். இதே அவுத்து விட்டுறேன். நீ பழகி தெரிஞ்சும் மச்சான். சிஸ்டர் சிஸ்டர் தங்கச்சி தங்கச்சி நானும் இங்கே உங்கச்சி தங்கச்சி. அதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல அண்ணனா. நீ அண்ணனா பிறந்து என்ன புண்ணியம் பண்ணிய. இத பார், எவ்வளவு அழகான மாப்பிள்ளை கொண்டாந்துருக்கேன். தவக்கலை மாதிரி எப்ப பார்த்தாலும் தண்ணியிலே இருப்போம். ரொம்ப சுத்தமானவன். மரியாதையா வெளியே போ. இதே பழப்பா போச்சு. பாருமா, நான் உன் அண்ணனுக்கு ஃபுல் பாட்டில் வாங்கி கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் நாணயமா நடந்துக்க. அப்படியா? வட்டியும் முதலமா சேர்த்து கொடுத்துறேன். மச்சான், எப்ப கல்யாணத்தை வச்சுப்போம்? அவசரப்படாதீங்க. என் தங்கச்சி கல்யாணத்துக்காக நான் கஷ்டப்படுறது யாருக்காவது தெரியுதா? நினைப்பு நல்லா இருந்தா மட்டும் போதாதுண்ண. நடக்கிற நடப்போ நல்லதா இருக்கணும். யோ பெரியவரே, இந்த மருந்தை நல்லா குலுக்கிட்டு சாப்பிடு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடுக்காத. ஏய் கூமாச்சி, கையில என்ன கத்தியா? நீ பெரிய வாழ்வீரன் நினைப்பா? நீ வச்சிருக்கிறதையும் விளக்குமாறு கீழே குனிஞ்சு கூட்டுறா. உனக்கு தான் உடம்பு வளையாதே. 8 இட்லிக்கு 80 இட்லி திங்கிற. இங்க வா. என்ன கண்ணு சிகப்பா இருக்கு? வாழைக்காய்க்கு புகையடிச்ச மாதிரி. ராத்திரி எல்லாம் என்னடா பண்ண? 2வது ஷோக்கு போனேன். 2வது ஷோ கூட்டுறா. பாத்தீங்களா இந்த கோயந்தனே? இதே ஆஸ்பத்திரியில என்னோட கூட்டுற வேலை பார்த்தாரு. ஒரு அரசியல்வாதி ரெக்கமெண்டேஷன்ல கம்பவுண்டர் ஆகி என்னையவே மிரட்டிட்டு போறாரு. பாத்தீங்களா? ஏப்பா, இத முன்னாடியே சொல்லி இருந்தீங்கன்னா நாங்க இங்க மாட்டி இருக்க மாட்டோம். மாத்திட்டாலும் பொழைச்சிரியாக்கா? அடப்பாவிகளா,
படிக்காமல கம்பவுண்டர் வேலைக்கு வந்திருக்கிறான். புரியாம ஏதாவது மருந்த மாத்தி கொடுத்துற போறான் ஐயா. நாமெல்லாம் இங்க வந்து சேர்ந்துட்டோம்ல, தளபதி நல்லா இருந்தா தான் திரும்பி போய் சேர முடியும். இந்த மாத்திர ஏப்பா நீ படிக்காமலேயே அரசியல்வாதி ரெக்கமெண்டேஷன்ல கம்பவுண்டர் வந்துட்டியாமே. யாரையா சொன்னது? கூட்டுறானே கூமாச்சி அவன் தான் சொன்னான். அந்த நாள் முதல் இந்த நாள். அந்த தீராத நோயாளிகிட்ட என்னடா சொன்னேன்? என்ன சொன்னேன்? நான் ரெக்கமெண்டேஷன்ல கம்பவுண்டர் ஆயிட்டேன்னு. உன்னை நான் ஆக வேண்டாம்னு சொன்னடா. எவன் ரெக்கமெண்டேஷன்ல கம்பவுண்டர் ஆனே? இங்க பாருங்க, அடிக்காதீங்க. உண்மையை தானே சொன்னேன். என்ன உண்மை சொன்னேன்? ஏய், ரஷ்யாவில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார் குருசேவ். அவர் படிக்காதவர் தான். பிற்காலத்துல ரஷ்ய ஜனாதிபதி ஆகல. ஸ்டாலின் செருப்பு தைச்சிட்டு இருந்த ஒரு சாதாரண தொழிலாளி. அவரும் படிக்காதவர் தான். பிற்காலத்துல அவர் தலைவர் ஆகல. இவ்வளவு ஏண்டா, காமராஜர் படிக்காதவர் தான். நம்ம நாட்டுக்கே பெருந்தலைவர் ஆகல. அண்ணே, அதெல்லாம் தலைவர் பதவினே. அதுக்கு படிப்பு தேவையில்லை, பொது தொண்டு தான் தேவை. இது மருந்து விஷயம். ஏதாவது மாத்தி கொடுத்துட்ட செத்து போயிருவாங்கண்ணே. ஏய், இந்த ஹாஸ்பிட்டல்ல சர்டிபிகேட் வாங்குறவங்க மட்டும்தான் வேலை பார்க்கணும்னா நோயாளிங்க மட்டும்தான் இருப்பாங்க. இனிமே எவங்கிட்டயாவது நான் படிக்காதவன்னு சொன்னேன், உன்னை கொன்னு விடுவேன். கொன்னே விடுவேன். அடிச்சுட்டா போற. என்னடா சொன்ன? சும்மா பேசி பார்த்தனே. ம், உன்னை பழிக்கு பழி வாங்கல. என் பேர் கூமாச்சி இல்ல. யார எங்க வம்பு இழுத்தீங்களோ இப்ப உங்களுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் காலையில இருந்து திங்கலாம்னு முயற்சி பண்றீங்க, முடியல. இத கொண்டு போய் நாய்க்கு போட்டுட்டுங்களா? அம்பா, போடுற நல்ல நாயா பார்த்து பாடுப்பா. அதாவது நன்றியோட இருக்கும். இந்த கம்பவுண்டர் போய் தண்ணியே வைக்க மாட்டானே. தண்ணியா? பினாயில குடி. எந்திரா. டேய் கருங்குரங்கு, இதெல்லாம் ஆஸ்மாக்காரன் டிபிக்காரன் தின்ன பிரெட். நோய் கிருமிகள் 100 இருக்கு. உடம்புலயும் ஒட்டிக்கு. எனக்கு இருக்கிற பசிக்கு எதிர்ப்பு சக்தி 150 இருக்குது. அது சரி, மனுஷனுக்கெல்லாம் அந்த வியாதி எல்லாம் வரும். எருமைக்கு வருமா? அண்ணே, எருமை பேசாதீங்க. பின்ன பண்ணின்னு சொல்லவா? எல்லாம் பேசாதீங்க. பின்ன நாயின்னு சொல்லவா? இவங்க அடிக்காதீங்க. இப்ப உடம்பு எப்படி பாருக்கு? பரவாயில்லம்மா. ஏமா, இது என்ன இவருக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக்கா? இல்லைங்க, ஏற்கனவே 2 அட்டாக் முடிஞ்சு போச்சு. இது 3வது அட்டாக். என்னம்மா அது இந்திய எல்லையில ஆர்மி அட்டாக் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க? பரவாயில்ல, இங்க வந்துட்டாருல்ல, பொழைச்சுக்குவாரு. ஆமா, தனியா வந்திருக்கிற உங்க அம்மா வரல? இல்லைங்க, அவங்க இறந்துட்டாங்க. அவங்களும் அட்டாக்ல தான் இருந்தாங்களா? ஆமாங்க. ஏமா, அட்டாக் என்ன உங்களுக்கு பூர்வீக சொத்தா? அது சரி, கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? எங்க அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணுங்க. ஓகே, குட் கேர்ள். யோ, அட்டாக் வந்து முடிச்சு பார்க்க கூடாது, மூடிக்கியா? யார் இது வரிசையா வரானுங்க? சின்னசாமி, இப்ப உடம்பு எப்படிப்பா இருக்கு? பரவாயில்லைங்க. இந்தாமா. இது என்ன வாங்கிட்டு வந்தியா, வழியில புடிக்கிட்டு வந்தியா? டாக்டர் என்ன சொன்னாரு? தீந்து போயிடும்ட்டாரு. இல்ல, வியாதி தீந்து போயிடும்ட்டாரு. ஆமா, இவ்வளவு அன்பா விசாரிக்கிறீங்களே, நீங்க எல்லாம் யாரு? அவருக்கு நாங்கெல்லாம் உயிர் நண்பர்கள். அவர் உயிர் வேற, எங்க உயிர் வேற இல்ல. இவர் மட்டும் செத்தாருன்னா எங்க பொழப்பே போயிடும். இவரு இவ்வளவு பெரிய ஆளா? இவருக்கு ரத்தம் வேணும்னாலும் சொல்லுங்க, எங்க ரத்தத்தை கொடுக்கறோம். வேண்டாங்க, ரத்தம் எல்லாம் கொடுக்க வேண்டாம். அந்த அளவுக்கு நாங்க விட்டுற மாட்டோம். நான் எங்க டாக்டர் கிட்ட சொல்லி ஏன் உயிரை கொடுத்தாவது இவரை நான் காப்பாத்துறேன். ஹார்ட் அட்டாக் பேஷண்ட், ரொம்ப பேசக்கூடாது. இப்ப நீங்க இங்க இருந்து போறது நல்லது. சரி. யோ, பழத்தை நோயாளிக்கு வேண்டியீங்களா, நீங்க திங்கிறக்கா? வச்சுட்டு போங்கயா. அவருக்காக இல்லைன்னாலும் நீங்க ஒரே ஒரு பொண்ணு, உங்களுக்கு ஒரே ஒரு கண்ணு. சாரி, கண்ணான கண்ணு. உங்களுக்காகவாவது உங்க அப்பாவை காப்பாத்துறேன். ஓகே? இந்த பலாட்ரி, ஹரியானாவில் 3 சீரியல் கொடு, தமிழக அரசுல 3 சீரியல் கொடு. சார், எங்கிட்ட மத்திய பிரதேஷ், பூட்டான், கர்நாடகா எல்லாம் இருக்கு சார். எல்லா சீரியலுமே உங்ககிட்டயே வாங்க முடியாதுப்பா. அல்ஸ்டேங்கிறது ஒரு ஆள் கிட்ட மட்டுமா இருக்கு, பல பேர்கிட்ட இருக்கு. பல பேர்கிட்ட வாங்கி பாப்போம். ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஃபைன். என்ன இவ்வளவு தூரம்? அப்பாவுக்கு பழம் வாங்கிட்டு வரேன். ஏன் வேணா நான் வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டேனா? சார், மேகாலயா பம்பர் சார். பம்பரா? எவனாவது கார் வச்சிருந்தா அவங்ககிட்ட போய் கேளுங்கடா. நீ ஏன் இன்னும் லாட்டரி டிக்கெட் விக்கிறேன்னு இப்பதான் புரியுது. செட்டப் கவனிச்சியா? கொஞ்சம் கூட எங்கேயும் தெரியாது. யூ கோ மேன், கோ. யூ கம். ஏம்பா, பிளம்ஸ் ஒரு டஜன் கொடு. சரிங்க. அப்பாவுக்கு பிளம்ஸ் அப்படியே கொடுக்காம அம்மியில வச்சு அரைச்சு ஜூஸா கொடுங்க. அப்பா வாழைப்பழம் சாப்பிடுவார்ல? நல்லா சாப்பிடுவாரு. அது ஒரு டஜன் கொடுப்பா. ஏம்பா, இந்த யானை மட்டமா இருக்குது என்ன? பப்பாளி பழங்க. இதுல ஒண்ணு கொடு. இது யாருங்க சாப்பிடுறது? நான் சாப்பிடுவேங்க. ஓ, நீங்க சாப்பிடுவீங்களா? இந்த என்னங்க இது நீங்க குடுக்குறீங்க? ஏ, நான் கொடுத்தா செல்லாதுங்களா? அதுக்கு இல்லைங்க, நீங்க வந்து
நீங்க என்ன தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் ஒரு பொதுநல ஊழியன். படிச்சிட்டு சும்மா இருக்க கூடாது பாருங்க. அதான் பழம் வாங்கி கொடுக்குறேன். பழத்தை கொடுப்பா. டேக்கிங் வாழைப்பழம், டேக்கிங் பப்பாளி பழம், டேக்கிங். அண்ணே டேய் தள்ளிடுறா. எப்படா வந்த? நீங்க லாட்டரி சீட் வாங்கினதுல இருந்து பழம் வாங்கி பார்சல் பண்ணி ரூபா கொடுத்தீங்களே, அப்பவே வந்துட்டேன். காலையில ஒரு 50 ரூபா கேட்ட கொடுத்தீங்களா? நீங்க கொஞ்சம் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன். வாங்க. என்னடா 50 ரூபா? அப்ப வரல, இப்பதான் வந்தது. சரி இப்ப கொடுங்க. இப்ப செலவாகி போச்சு. நானும் பொம்பளையா பிறந்திருக்கணும். டேய் இந்த உருவத்துல பொம்பளையா பிறக்காத, உலகம் அழிஞ்சு போயிடும். அதை விடுங்க அண்ணே. நீங்க லாட்டரி சீட்டு வாங்கி பணக்காரனாகிறத விட அந்த பொண்ணை பிடிங்க. எக்கச்சக்கமான சொத்து. அந்த பொண்ணுக்கு உங்க மேல ஒரு இது மாதிரி தெரியுது. என்னடா ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கிற பொண்ண போய் கடவுள் வாழ்க்கையில ஒரு தடவை தான் சந்தர்ப்பத்தை கொடுப்பாரு. அதை நழுவ விட்டாதீங்க. அப்படிங்கிற? ஆமாங்கிறேன். என்னது உனக்கு 5 லட்சமா? பல்லே விளக்க மாட்டான் போல் இருக்கு. நீ அதிர்ஷ்டக்காரன் சார். எங்க ஆஸ்பத்திரிக்கு யாராரோ வர்றாங்க விடியா மூஞ்சிங்க. நீங்களும் உங்க பொண்ணு எங்க ஆஸ்பத்திரிக்கு வந்ததுல எனக்கு 5 லட்சம் லாட்டரி அடிச்சிருச்சு சார். தம்பி, என் பொண்ணை கட்டிக்கிறவன் லாட்டரி அடிப்பான்னு ஜோசியத்துல சொல்லிருக்கு. ஆனா மாப்பிள்ள தான் யாருன்னு தெரியல. அது நான் தான் சார். என்னது நிஜமாவா? ஆமாப்பா, நாங்க ஒருத்தர் விரும்புறோம். மனசு ஒன்னா சேர்ந்து போச்சு. இப்ப பணமும் ஒன்னா சேர போகுது. உங்க பணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது சாரி உங்க குணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்னையும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எங்களுக்கும் பிடிச்சு போச்சு. பொருத்தம்னாலும் பொருத்தம், அப்படி ஒரு பொருத்தம். அப்ப வர ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்குவோம். ஆவணி மாசங்கிறது ரொம்ப தள்ளி போகுதே, அத கிட்ட கூப்பிடியா? நாளை மறுநாள் நல்ல முகூர்த்தம் இருக்குது. இப்பவே பந்தக்கால நட்டுருவேன். பந்தக்காலாவது ஒண்ணாவது. இந்த கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் நடக்கணும். நாங்கெல்லாம் சாட்சி கையெழுத்து போட்டுறோம். பூட்டான்ல எனக்கு இருந்த லாட்டரி டிக்கெட்டை இப்பதான் பேங்க்ல கட்டிட்டு வந்தேன். அத பணமா பார்க்காம பணமா போயிட்டீங்களே மாமா. இவர்தாம்மா. அப்புறம் டைம் ஆயிருச்சு. மாமாவோட பாடி நார ஆரம்பிச்சிருச்சு. எடுத்துடலாங்களா? எப்படிப்பா எடுக்கிறது? முன்னாடி 2 பேரு பின்னாடி 2 பேர் எடுக்கிறதாங்க வழக்கம். எடுக்கலாம். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துட்டு அப்புறம் எடுக்கலாம். என்ன கடனா? எனக்கு 1,50,000 ரூபாய் கொடுக்கணும். எனக்கு 1 லட்சம் ரூபாய் வரணும். எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் பாக்கி. எனக்கு வட்டியே வேண்டாம். அசல் 1 லட்சம் வந்தா போதும். 5 லட்சத்துக்கு கணக்கு கரெக்டா தான் வச்சிருக்கீங்க. நான் லாட்டரி சீட்டு வாங்கினேன், அதுக்கு எவன் காசு கொடுக்கறது? அவர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு கடன் பத்திரத்திலையும் கடனை நான் கொடுக்க முடியாட்டாலும் எனக்கு வரக்கூடிய மருமகன் கொடுப்பாருன்னு எழுதி கொடுத்திருக்காரு. தரலன்னா என்ன செய்வீங்க? சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். ஹரியானா இன்றே கடைசி, ஆந்திர பிரதேஷ் இன்றே கடைசி, மகாராஷ்டிரா இன்றே கடைசி, பஞ்சாப் இன்றே கடைசி. எனக்கு அடிச்ச பூட்டான் லாட்டரி நேத்தோடு கடைசி. வாங்குங்க சார் லாட்டரி, அடிங்க சார் லாட்டரி, வாங்குங்க சார் லாட்டரி டிக்கெட். உங்க அதிர்ஷ்டத்தை பரிசோதனை பண்ணுங்க. ஏன் அதிர்ஷ்டம் தான் கட்டின பொண்டாட்டியால வீணா போச்சு. அடி பாவி, பூட்டான் லாட்டரியில கிடைச்சா இப்ப நான் சொன்ன ஊரையெல்லாம் சொந்தமா ஒரு கார் வாங்கி சுத்தி பார்க்கலாம்னு நினைச்சேன். இப்ப அந்தந்த மாகாண லாட்டரி டிக்கெட்டை தெரு தெருவா விக்க வச்சுட்டியாடி. பூட்டான்ல கிடைச்சதை வச்சு உங்க அப்பன் கடனை கட்டி போட்டு அவன் பூட்டான். எனக்கு 5 லட்சம் விழுந்துச்சுன்னு சொன்ன உடனே ஆஹா, உங்க அப்பன் சிரிச்சானே ஒரு சிரிப்பு. புன்னகை மன்னன், பூவிழி கண்ணன். சும்மா எங்க அப்பாவை திட்டாதீங்க. பின்ன உங்க அப்பனை டிக்கெட் போட்டாடி திட்ட முடியும்? இங்கேயும் திட்டுவேன், உங்க அப்பனை புதைச்ச இடத்துலயும் திட்டுவேன். நானும் உங்களை காதலிச்சேன், நானும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். நீங்களா தானே என்ன பார்த்து மயங்கினீங்க? ஆமா, நீ பெரிய ட்ரிப்ளெக்ஸ் ரம்மு. உன்னை பார்த்தோன்னு நாங்க மயங்கிட்ட. போடி கடங்கார பைய மகள. சரி, கடனை சொல்ல வேண்டாம். அவன் எப்ப சாகரனாவது என்கிட்ட சொல்லிக்கலாம்ல. பூட்டான் லாட்டரி சீட்டு கொடு. அண்ணா நீங்களா? உங்களுக்கா இந்த கதி? என்ன கதி? இவளை கூட்டிட்டு நான் என்ன தெரு தெருவ பிச்சை எடுக்கிறேன்? என்ன டேய், ஏண்டா கூமாச்சி தலையா, அன்னைக்கு நீ என்ன சொன்ன? ஒரே பொண்ணு, பெரிய இடம். இந்த பொண்ணை நீங்க கட்டிட்டீங்கன்னா சொந்தமா ஒரு பேரிக்காய் தோட்டமே வாங்கலாம்னு சொன்னேன். இப்ப ஆசைக்கு ஒரு பேரிக்காய் வாங்கிட்டீங்க, என்கிட்ட காசு இல்லடா. அண்ணே கோவிச்சுக்காதீங்கண்ணே. அந்த பொண்ணுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகலையா? எனக்கும் ஒரு வகையில சொந்தக்கார பொண்ணா. உங்களுக்கும் கல்யாணம் ஆகி போச்சு, கடனும் தீர்ந்து போச்சு. அவங்க அப்பனும் நிம்மதியா போய் சேர்ந்துட்டாரு. அவன் நிம்மதியா போயிட்டான், நான் நிம்மதியா இருக்க முடியலையடா. இருந்த வேலையும் போச்சடா. செய்யும் தொழிலே தெய்வம்னே. தத்துவம் வேற பேசுறியா? எப்படி துண்டு பிடி வாங்கிக்க 2 அடியால் வாங்கிக்கடா. எதுல லாரி வந்து ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிரு. போங்கடா. டேய் தம்பி, அக்கா மாமா வரதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சிடணும். உரியில என்னென்ன இருக்கு? மோர் இருக்கு, முறுக்கு இருக்கு, வெண்ணெய் இருக்கு. வெண்ணெய் கண்ணை எப்படி நான் திருடி சாப்பிட்டாரு? வாயில தான்டா. எப்படி என்ன எடுக்குது? நான் குடிக்கிறேன், நீ ஏறி எடுத்துருங்க. சரிண்ணே.
ஏய் வெண்ணெய் என்கிட்ட கொடுத்துடணும். ஏன்னா நான் கண்ண பரம்பரை. எடுங்கடா. யாரா வேலு? நீ எப்படா ஊர்ல இருந்து வந்த? இப்பதான் வந்ததுமே எங்களை கவுத்திட்டேடா. நீ இருந்தா இந்த வீட்டுல நாங்க ஒண்ணுமே சாப்பிட முடியாதே. ஐயோ, யாரா இதை உடைச்சது? இந்த வேலு பயக்கா உரியில என்ன இருக்குன்னு கேட்டான். மோரு வெண்ணெய் இருக்குன்னு நாங்க சொன்னோம். எங்களை குனிய வச்சு ஏறி எடுக்கிறவனு உடைச்சு விட்டாக்கா. இடுப்பு இடம் மாறி போச்சுக்கா. வீட்டுக்குள்ள வந்ததும் குறிப்பானே உடைச்சிட்ட. இனிமே என்னென்னலாம் உடைக்க போறியோ? நீ இருக்க வேண்டியது இந்த வீட்டுல இல்ல, மாட்டு கொட்டகையில. வாடா போடா. ஐயோ அடிச்சிட்டு போறான். இப்படி திடுதுப்புன்னு வேலை கேட்டா எப்படி? வேலை என்ன கடையில விக்கிறது வாங்கி கொடுக்கறதுக்கு? சரி சரி, உனக்கு என்ன வேலை தெரியும்? நான் எல்லா வேலையும் பாப்பனே. கலெக்டர் வேலை காலியா இருக்கா பாக்குறியா? இடிச்சா அண்ணே மச்சான் ரொம்ப விவரம். என்ன வேலை போட்டு கொடுப்போம்? என்ன வேலை போட்டு கொடுக்கலாம்? உனக்கு வேலை ரெடி. என்ன வேலை? உனக்கு தேவை சம்பளம். நாங்க சொல்ற வேலையை செய்யணும். வா வா. ஓ பாத்துன மாங்காய பறிச்சு போடுறேன்னு நீங்க கீழே விழுந்துடாதீங்க. அண்ணன் செத்தா சொத்து புறா எனக்கு தான். சாகட்டும். போத உங்களை சாகடி பண்ண. ஏய் ஒழுங்கா பொறுக்கு. என்னமோ அடுத்தவன் தோட்டத்துல திருட வந்த மாதிரி அவசரப்படுறீங்க. மெதுவா பொறுக்கலாம். தெரியாம பட்டுருச்சு. டேய் என்னடா மாங்காய் மேல வருது? அது பந்து மாங்காயா? போட்ட வேகத்துல எகிரி மேல வந்துருச்சு. கல்ல தூக்கி போட்டு கல்லு மாங்காய்னு சொல்லுவியா? அப்புறம் சம்பளம் கிடைக்காது. ஒழுங்கா பொறுக்கு. நமக்கு இந்த வேலை சரியா வராது. நீங்களே பொறுக்கீங்க. வீட்டுக்கு போறேன். போயிருவேடி. காசு இல்லாம எங்க வீட்டுக்குள்ள போன எங்க அக்கா சேர்க்காது உன்னை. தம்பி ஆபத்து. சீக்கிரம் தோப்புக்கறி வரா. சீக்கிரம்டா. ஓடுங்க. காசு கொடுத்துருப்பாங்க. காசு தானே? அத வரங்கள அவங்க கொடுப்பாங்க. அவங்க யாரு? என் சின்னம்மாக்கு பெரியம்மா. பிடியா ஓடுங்கடா ஓடுங்கடா. ஓடிக்கிட்டே இருப்போம். சீக்கிரம் ஓடுங்கடா. வாங்க வாங்க. எல்லா மாங்காயும் பறிச்சிட்டேன். 2 மாங்காய் தான் பாக்கி இருக்கு. அது பிஞ்சு மாங்காய். காசு கொடுங்க. என்கிட்டயா காசு கேக்குற? அவங்க தான் உங்களை வாங்கி சொன்னாங்க. நீ அவங்க பெரியமா தானே? ஆமா. காசு தானே வேணும். வா, கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கறேன். வாயா. நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன். சிஸ்டர் நல்லா வேண்டிக்க. இது ராசியான கோயில். ஷாஜகான் மும்தாஜ் இங்கதான் வந்து சாமி கும்பிட்டு போறாங்களாம். உடனே கல்யாணம் ஆயிடுச்சா. உனக்கு ஷாஜகான் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கணும்னு வேண்டிக்க. கிடைச்சிட்டாரு பிரதர். என்ன ஷாஜகானே கிடைச்சிட்டாரா? இல்ல பிரதர், அம்மாவாசை அன்னைக்கு என்கிட்ட தகராறு பண்ணான்னு சொல்லல. அந்த நிக்கிறேன். அப்ப நான் வர்றேன். காசுங்க கையடியா. இந்த அதிரடி அம்பலத்தை பத்தி உனக்கு தெரியாது. நிறுத்தியா? பெரியா கையா என்னையா பண்ணாம? என் ஃப்ரெண்டு பாத்தியா என் செல்வாக்க? அண்ணன் எள்ளி வாங்கி குடிச்சிட்டு காசு கொடுக்காம போறான். கேட்டா முறைக்கிறான். அப்படியா? இளநீ எவ்வளவுயா? 3 ரூபா அண்ணன். பிஸ்கோத்து காசு இந்தாயா 10 ரூபா. அண்ணன் எள்ளி 3 ரூபா தானே? இளநிக்கு 3 ரூபா. இவனை சீவறதுக்கு 7 ரூபா. என்னது? அதான் இனிமே இந்த வாயால இளநீ மட்டுமல்ல எதையுமே இவன் குடிக்க கூடாது. இந்த கண்ணால எதையுமே பார்க்க கூடாது. எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது. இவன் அப்படி எடுத்துட்டு போய் என் எதிரிலேயே சீவு. அந்த லெப்ட் வாயோரமா ஒரு குத்து குத்து. அந்த லெப்ட் கண்ணுக்கு மேல ஒரு குத்து குத்து. அப்படி போட்டு போய் மன்னிப்பு கேட்றா. மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க. எழுந்துடுறா. வாய் கண்ணு கரெக்ட். நான் சொன்ன இடத்துல கரெக்டா அடிச்சு. என்னது? ஊக்கல் விழுந்ததா?
சொன்னா மனசு மாறுவான்னு நான் நினைக்கவே இல்லை. என்னைக்கு நீங்க அந்த பொண்ணுகிட்ட உங்க இதயத்துல எனக்காக இடம் ஒதுக்கிருக்கீங்கன்னு சொன்னீங்களோ, இன்னைக்கே நான் என்னையே உங்ககிட்ட கொடுத்துட்டேன். சந்திரா சந்திரா என்னாச்சு? உங்க அண்ணன் அவரை நான் பாத்துக்கிறேன். அண்ணா இறந்துட்டேன் பிரதர், இறந்துட்டேன். காதுல இருக்கிற லோல கலந்துட்டியா? கம்மல கொலுசுனா வாங்கிக்கலாம், ஆனா என் கற்பையே பறி கொடுத்துட்டேன். என்ன ஒருத்தன் கெடுத்துட்டான். யாருமா? அந்த அமாவாசை பையல? இல்ல. வேற யாரு? யார் சொல்லுமா? உங்க முதலாளி ராஜலிங்கம். அங்க இங்க கைய வச்சு கடைசியில ஏன் மடியில கைய வச்சுட்டானா அவன? அண்ணா, இது வெளியில தெரிஞ்சா என் வாழ்க்கையே போயிடும். ஆமா, கூட இருந்தே அவனை குழி தோன்ற. இதுக்கு மேலயும் எனக்கும் அம்மாவாசைக்கும் கல்யாணம் நடக்குமா? நடக்கும். நடக்கலன்னா நடத்தி வைக்கிற சிஸ்டர். என் சிஸ்டர் பத்தி முக்கியமான ஒரு மேட்டரை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன? தெரிஞ்சோ தெரியாமலோ அவ ஒருத்தங்கிட்ட கெட்டு போயிட்டான். இதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்களை சொன்னா பொட்டுன்னு போயிடுவானுங்க. சரி, கெட்டு போன ஒருத்தனுக்கு அவளை கட்டி வச்சிட வேண்டியதுதான். வேணாங்க. நீ இருக்கங்கறியா? இருக்கங்க, நானே கல்யாணம் முடிச்சுக்கிறேன். இல்லப்பா, அவ ஓகே, அவ கெட்டு போனவ. விடுங்க. நீ கட்டிட்டு போனதுக்கு பின்னால உங்க குடும்பத்துல ஏதாவது பரவாயில்ல. சரிங்கறியா? சரி. சரியா? சரி. அப்படி போய் அமாவாசை, இந்த சந்திரனையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஷாஜகான் மும்தாஜ பாத்துக்கிட்ட மாதிரி என் சிஸ்டரை நீ பத்திரமா பாத்துக்கடா. ஏய், அது வேற பொண்ணு. இந்த சேட்டையெல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்க கூடாது. என் சிஸ்டரை கண்கலங்காம பாத்துக்கிட்டானா நீ வேற பொண்ணு சொல்றியடா. அதை விடுங்க. இவ்வளவு நாளா வளர்த்த எங்க அக்காட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. என் தம்பி பௌர்ணமி, பாட்டமி இவங்கிட்ட கூட சொல்லல. உங்க தங்கச்சி கெட்டு போனவன்னு தெரிஞ்சு நான் கட்டிக்கிட்டேனே, அதை நினைச்சாதான் என் மனசு தாங்கல. அப்படி போடு மச்சான். விதவைகள் மறுவாழ்வு திட்டம்னு ஒண்ணு இருக்கு. அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு அவார்டு வாங்கி தர்றேன். அவார்டு எல்லாம் சாதாரணமா கிடைக்குமா? இப்படிப்பட்ட தியாகிகளுக்கு தான் கிடைக்கும் மச்சான். மச்சான், பாசமலர் மாதிரி என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். கைய விட்டு நோண்டிராதரா. அண்ணா, மலர்களை போல் தங்கை உறங்குகிறார். உன் தொல்லை தாங்க முடியல. அவன் தனியா விட்டு வாங்கடா. இவனுக்கு கொடை ஒரு கேடு. பாடி நீ. நீங்க என்னமோ கருப்பை பறி கொடுத்துட்ட மாதிரி அழுவுறீங்க. அந்த கருப்பு தாண்டி என் நெஞ்ச உழுக்குது. ஏன்னா நான் கருப்பு கரசண்டி, கருப்பு கரசன். இங்க பாருங்க, 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு பொண்ணு ஒரு பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா. யாரு? நான் தான். எப்படி? அந்த அயோக்கிய என்ன கெடுத்துட்டான். அவன் மேல பொய்ய சொல்லி எங்க அண்ணனையும் அவங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். நம்ம கல்யாணத்தையும் முடிச்சுட்டேன். அப்ப உன் கருப்பு கடலையா? என் கருப்பு கரசியே. வாங்க வீட்டுக்கு போலாம். வேணாம், குளத்துக்கு போவோம். எதுக்கு?